முக்கிய செய்திகள். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். நாடாளுமன்றத்தில் நிறைவுரையாற்றிய பிரதமர் மோடி உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உயர்மட்ட குழுவிடம் திமுக கடும் எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் மீண்டும் போராட்டம். இணைய சேவைக்கு தடை விதித்தது ஹரியானா அரசு. வணக்கம். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 17வது மக்களவையின் கடைசி கூட்டத்தின் கடைசி நாளான நேற்று உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சில முக்கிய முடிவுகளை எடுத்ததால் சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் கொண்டதாக நாடு விளங்குவதாக கூறினார். காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை நீக்கியது, முத்தலாக் தடை சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் 17வது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதாக திரு மோடி தெரிவித்தார். விண்வெளித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், வல்லரசு நாடுகளுக்கே இந்திய விண்வெளித்துறை சவால் விடுப்பதாக கூறினார். 60க்கும் மேற்பட்ட காலாவதியான சட்டங்களை நீக்கியுள்ளதாகவும் தரவுகளை பாதுகாக்க புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறிய திரு மோடி, பாரதத்தின் பெருமைகளை உலகம் உற்றுநோக்க தொடங்கிவிட்டதாகவும் இது தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் அபிலாசைகள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் மற்றும் உறுதிப்பாடுகள் அடுத்த 25 ஆண்டுகளில் விரும்பிய பலனை அளிக்கும் என்று அவர் கூறினார். 25 साल में हम विकसित भारत बना के, इसलिए 25 साल मेरी देश की युवा शक्ति के अत्यंत महत्वपूर्ण कालखंड है और हम में से कोई ऐसा नहीं होगा जो नहीं चाहता होगा कि 25 साल में देश विकसित भारत न बने. हर किसी का सपना है. कुछ लोगों ने सपने को संकल्प बना लिया है. புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டு செங்கோல் நிறுவப்பட்டதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்க ஆயிரக்கணக்கான இணக்கங்கள் நீக்கப்பட்டதாகவும் திரு மோடி தெரிவித்தார். குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச ஆட்சி என்ற செயல்திறன் மூலம் எந்த ஒரு ஜனநாயகத்தின் திறனையும் அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார். உலகையே அச்சுறுத்திய கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வந்துள்ளதாக கூறிய திரு மோடி, அப்போதும் நாட்டின் வளர்ச்சி தடைபடவில்லை என்று தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான நேற்று ராமர் கோயில் குறித்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து 17வது மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஆய்வுக் குழுவிடம் திமுக தனது எதிர்ப்பை நேரில் பதிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்தும் திட்டத்தை கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே கொண்டு வர மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்காக திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகள், ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரும் அந்த குழு அரசியல் கட்சிகள், பொதுமக்களிடம் கருத்துகள், ஆலோசனைகளையும் கேட்டு வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏற்கனவே கடிதம் வாயிலாக தனது எதிர்ப்பை திமுக பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் திரு ராம்நாத் கோவிந்த் குழு விடுத்த அழைப்பின் பேரில் திமுக சார்பில் நேரில் சென்ற மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் இத்திட்டத்திற்கு எதிராக சுமார் 1 மணி நேரம் வாதாடினார். இந்த கான்ஸ்டியூஷனில் இப்படி ஒரு கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த ஸ்டேட் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது, லோக்கல் பாடி எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதை பார்லிமெண்ட்டுக்கே பவர் இல்லாத போது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது ஒன்றிய அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லை முடிவெடுக்கிறதுக்கோ எந்தவித அதிகாரம் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என திமுக தொடர்ந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கி செல்வதற்கு சமம் என்றும் அக்கட்சி எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறும் போராட்டத்திற்கு விவசாயிகள் அணி திரள்வதை தடுக்கும் வகையில் ஹரியானாவின் பல்வேறு மாவட்டங்களில் இணைய சேவையை அம்மாநில அரசு தடை செய்துள்ளது. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் நாளை மறுநாள் ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ளனர். டெல்லி சலோ என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் காரணமாக மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தை தடுக்க மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் விவசாயிகள் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர். டெல்லி எல்லைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் விவசாயிகளுக்கு போராட்ட தகவல்கள் சென்றடைவதை தடுக்கவும் அணி திரள்வதை தடுக்கும் வகையிலும் ஹரியானாவின் அம்பாலா, குருஷேத்ரா, கைதால், ஹிசார் உள்ளிட்ட மாவட்டங்களில் இணைய சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தொலைபேசியில் டயலிங் செய்து பேசும் சேவையை தவிர மொத்தமாக குறுந்தகவல் அனுப்புவது உள்ளிட்ட மற்ற சேவைகளையும் ஹரியானா அரசு தடை செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்திற்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநாடு நடத்தியது தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற கணினி தமிழ் மாநாட்டின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் வாசித்தார். அதில் கலைஞர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய தமிழிணையம் 99 மாநாட்டை தொடர்ந்து திராவிட மாடல் அரசு பன்னாட்டு கணினி தமிழ் மாநாட்டை நடத்தி உள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். 1997ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கென தகவல் தொழில்நுட்ப கொள்கை மற்றும் தரமணையில் டைடல் பூங்காவை உருவாக்கி 1998இல் தகவல் தொழில்நுட்பத்திற்காக தனித்துறையையும் உருவாக்கியவர் கலைஞர் என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1999ஆம் ஆண்டே தமிழ் விசை பலகை உருவாக்கப்பட்டு தற்போது அனைத்து தொழில்நுட்ப வடிவங்களிலும் தமிழை பயன்படுத்துவதற்கு விதை போட்டவர் கலைஞர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். பள்ளி கல்லூரிகளில் கணினி பாடம், ஆண்டுதோறும் எம்பவர் IT என்ற நிகழ்ச்சி, அரசு அலுவலகங்களில் சேவையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் கலைஞர் என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் ஏராளமான IT வல்லுநர்கள் உருவாகவும் காரணமாக இருந்ததாக கூறியுள்ளார். அவரால் தான் 30 ஆண்டுகளில் IT துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்திற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக கணினி தமிழ் மாநாட்டை தமிழ்நாடு நடத்தியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். உலகளாவிய நிறுவனங்கள் ஆங்கிலம் உள்ளிட்ட மற்ற மொழிகளில் வெளியிடும் மென்பொருட்கள் தமிழ் மொழியில் வெளியாகும் கால இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இளைஞர்கள் குறுஞ்செய்தி முதல் அனைத்து தொடர்புகளையும் முடிந்தவரை தமிழில் கையாண்டால் தலைமுறைகள் தாண்டியும் தாம் வாழும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இயற்கை எழிலுடன் செம்மொழி பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் 3வது முறையாக நேற்று மலர் கண்காட்சி தொடங்கியது. கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி 10 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை அமைச்சர் திரு உதயநிதி தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக 12 லட்சம் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு அரிய வகை மரங்கள் வளர்க்கப்பட்டு ஊட்டி தாவரவியல் பூங்காவை போல செம்மொழி பூங்கா வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூங்கா வளாகத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஆங்காங்கே நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் பூ, சூரியகாந்தி பூக்களுடன் லில்லி, டயாந்தஸ், சினியா, பால்சம், காஸ்மோஸ் போன்ற வெளிநாட்டு மலர்களும் ட்ரெசினா, பைக்கஸ், கோலியஸ், அரேலியா உள்ளிட்ட அழகு மிகுந்த இலைகளை கொண்ட செடிகளும் இடம்பெற்றுள்ளன. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்டு களிக்கலாம். பார்வையாளர்களை வசீகரிக்கும் வகையில் படகு, கடிகாரம், பழங்கால கார், யானை, அன்னப்பறவை உள்ளிட்ட வடிவங்கள் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு களிக்கும் பொதுமக்கள் குளிர் பிரதேசங்களில் நடத்தப்படும் மலர் கண்காட்சி போல் உள்ளதாக தெரிவித்தனர். பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லா டால்ஸு, நிறைய ஒரு ஃப்ளவரில் நிறைய மாடல்ஸு இதெல்லாம் இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஷோவை. சென்னையில் பார்க்குறதுக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது பார்க்குறதுக்கு நம்ம ஊட்டி போகணும், ஏற்காடு போகணுன்னு இல்லாமல் சென்னை செம்மொழி பூங்காவில் போட்டுக்குன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியாகி ஃபஸ்ட் டே வந்துட்டோம் நாங்கள். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் 10 நாள்ன்றது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே இதுவாக இருக்கும். பட் வெளியில் வச்சுருக்கிறதால இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரலாம். தினமும் பார்வையாளர்களை மகிழ்விக்க மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. பார்வையாளர்களுக்கு வழிகாட்டியாக தன்னார்வ பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மலர் கண்காட்சிக்கான நுழைவுச் சீட்டு பெரியவர்களுக்கு 150 ரூபாய், சிறியவர்களுக்கு 75 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் ஆகியோர்தான் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தூண்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சி அடைந்த இந்தியா, வளர்ச்சி அடைந்த குஜராத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் எந்த ஒரு ஏழைக்கும் சிறந்த எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிப்பது சொந்த வீடுதான் என்றார். மக்கள் தொகை அதிகரிப்பால் வீடுகளின் தேவையும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக கூறிய திரு மோடி, விரைவாக வீடுகளை கட்டி ஒப்படைப்பதை உறுதிப்படுத்த தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பயன்படுத்துவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது புதிதாக குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் தானே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிக்கும் சட்டம் அல்ல என்று கூறினார். பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் உள்ள 13 மக்களவைத் தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்தே போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார்.
பஞ்சாப் மாநிலம் கன்னாவில் நடைபெற்ற ஆம் ஆத்மி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த 15 நாட்களுக்குள் பஞ்சாப், சண்டிகரில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு தேதியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 14ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தேர்வர்கள் www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தேர்வர்களுக்கான எழுத்துத் தேர்வை கொள்குறி வகை முறையில் ஜூன் 23ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 2019இல் மார்க்ஸ் என்பவர் தொடுத்த வழக்கு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு உரிமம் வழங்காததால் காவிரி டெல்டாவில் புதிதாக எண்ணெய், எரிவாயு எடுக்கும் பணிகள் தொடங்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உத்தரவு ஏதும் பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர். அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய பாஜகவும் தங்களுக்கு ஒரு பகையாளிதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக தொழில்துறையினரின் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தேர்தலுக்கு பின் பாஜகவில் இணைந்து விடுவார் என்று கூறினார். பழனி முருகன் கோவில் பிரசாதங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்படுவதாக அறங்காவலர் குழு தலைவர் திரு சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி முருகன் கோவிலில் தரமான பொருட்களை கொண்டு பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலையில் லாப நோக்கம் இல்லாமல் விற்கப்படுவதாக கூறினார். முறுக்கு, லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயாரிப்பு தேதியுடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரமோகன் தெரிவித்தார். அமெரிக்காவின் சான் ஆண்டோனியா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தனித்துவமாய் சமத்துவமாய் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஆடல், பாடல் நிகழ்ச்சிகள் களைகட்டின. இங்கிலாந்துடனான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் தனிப்பட்ட காரணங்களால் விளையாடாத விராட் கோலி எஞ்சிய 3 டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் விலகியுள்ளார். விராட் கோலியின் விலகல் ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக முறைப்படி விளக்கத்தை அளித்துவிட்டே அவர் விடுப்பு எடுத்துள்ளதாக BCCI தெளிவுபடுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பதாகைகளை அகற்ற அறிவுறுத்தியுள்ள புதுச்சேரி தலைமை நீதிபதி திரு சந்திரசேகரன், விதிமீறல்கள் நடந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நகல்களுடன் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், அந்த கடிதத்தின் நகலை தலைமைச் செயலர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், காவல்துறை உயர் அதிகாரி, நகராட்சி, கொம்யூன் ஆணையர்களுக்கும் அனுப்பியுள்ளார். தொகுப்பூதிய ஊழியர்கள் நியமனத்தை ரத்து செய்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தொகுப்பூதியம் பெற்று வந்த 27 கணினி ஆபரேட்டர்களை பணி நீக்கம் செய்ததை ரத்து செய்ய கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி இதுகுறித்து பதிவாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் பெரிதாக சோபிக்காத ஸ்ரேயஸ் ஐயர் முதுகுவலி காரணமாக கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். 2வது டெஸ்டில் ஓய்வில் இருந்த முகமது சிராஜ் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதே நேரம் பீகாரைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்பிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 2வது டெஸ்டில் அணியில் இடம் பிடித்திருந்த ரஜத் படிதர் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் ஆகியோர் தங்களது இடத்தை தக்க வைத்துள்ளனர். காயம் காரணமாக விசாகப்பட்டினம் டெஸ்டில் விளையாடாத KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் மருத்துவர்களின் உடற்தகுதி அனுமதிக்கு ஏற்ப விளையாடுவர் என்று BCCI தெரிவித்துள்ளது. இதையடுத்து இறுதி செய்யப்பட்ட பட்டியலை கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் ஜஸ்பிரித் பும்ரா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரஜத் படிதார், சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜுரல், KL பாரத், ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 2 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவுகிறது. இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் வரும் 13, 14 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.
பெரும்பாலான பகுதிகளில் 15ஆம் தேதி வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வளிமண்டல சுழற்சி காரணமாக குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஆய்வுக்குழுவிடம் திமுக தனது எதிர்ப்பை மீண்டும் பதிவு செய்துள்ளது. டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறும் போராட்டத்திற்கு விவசாயிகள் அணி திரள்வதை தடுக்கும் வகையில் ஹரியானா அரசு இணைய சேவையை தடை செய்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.